கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தல் என்பது அவர் மீது கண்களை நிலைநிறுத்துதல் அல்லது அவர் மீது கவனம் செலுத்துதல் என்று குறிப்பிடலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நித்திய இலக்கு மற்றும் நமது எஜமானனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது அசைக்க முடியாத கவனம் செலுத்தும் ஒரு புனித பயணமாகும். முதலாவதாக, பந்தயத்தில் ஓடுபவர்கள் மேகம் போன்ற திரளான சாட்சிகளிடம் காணப்படும் தேவையற்ற விஷயங்களை பார்க்கக்கூடாது. அவர்களில் உற்சாகப்படுத்தும் சிறந்த ஆளுமைகள் இருப்பார்கள், ஆனால் ஊக்கத்திற்காக அவர்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை. இரண்டாவதாக, பாரமான காரியங்களை அல்லது பிற ஆபத்தான மற்றும் கவன சிதறல்களை ஏற்படுத்த கூடியதை பார்க்கக்கூடாது. மூன்றாவதாக, மற்ற ஓட்டப்பந்தய வீரர்கள் மீது பொறாமையுடன் கவனம் செலுத்தக்கூடாது. கர்த்தராகிய இயேசு விசுவாசத்தின் துவக்கமும் மற்றும் முடிப்பவர் மட்டுமல்ல, நம்மில் நற்கிரியை தொடங்கினார், நிச்சயம் முடிவரை நடத்துவார் என்று பவுல் எழுதுகிறார். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். சிலுவை துன்ப மகிமைக்கு முன்னோடியானது. இந்த பூமியில் துன்பங்களை சகித்து கொள்ளும்போது ஒரு விசுவாசி நித்தியம் முழுவதும் ஒப்பிட முடியாத மகிமையை அனுபவிப்பார். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். கர்த்தராகிய இயேசுவின் மேல் உங்கள் கண்கள் பதிந்திருக்கிறதா, அல்லது அவமானங்களை மாத்திரம் சிந்திக்கிறீர்களா என்று நினைத்து பாருங்கள். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்கள், அவர் உங்களை நடத்துவார். ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றப்பட வேண்டும். அப்பொழுது நாங்கள் இந்த துன்பங்களை கண்டு கலங்காமல் உமக்காக வாழுகிறவர்களாக, எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம். எங்களை உடைய நித்திய பாதையிலே வழி நடத்துங்க. உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ.